பொழியா கல்கினாரா அங்கே கல்கினாரா ஆறாம் படித்தலம் ஆணைகட்டும் சாவடி சாவடி எட்டாம் படித்தலம் கொட்டார சாவடி சாவடி 10ஆம் படித்தலம் அவருக்கு பந்தடி மேடைகள் அவ மேடைகள் ஒரு மனிதனுக்கு என்ன நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன செல்வங்கள் வேணுமோ ஆமா மண்ணால் குறைவில்லை மனையால் தாழ்வில்லை இல்ல பொன்னால் குறைவில்லை பொருளால் தாழ்வில்லை கிடையாது மண்ணும் மனை இருக்கு பொன்னும் பொருள் இருக்கு இருக்கின்றது சொத்து சுகம் இருக்கு ஏகபோக வசதி இருக்கு அவருக்கு ஏராளமா சொத்தும் இருக்கு ஆமையா ஏராளமா சொத்து இருக்கு எக்கச்சக்கமான பணம் இருக்கு ஆமா கெட்டுக்கட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன செல்வங்கள் வேணுமோ அத்தனையும் நிறைந்திருக்கிறது ஆமா ஆனாலும் அந்த 16 செல்வங்களிலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான் அது என்ன செல்வம் அதாவது வீரூர் நிறைய கெட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா கூப்பிடாது ஒருபோதும் கூப்பிடாது சரி கழுத்து நிறைய தங்க ஆபரண பொருள் வாங்கி அணிந்திருக்கிறோம் ஆமா அந்த ஆபரண தங்க பொருள் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா கூப்பிடாது ஆமா ஏக்கர் கணக்குல மண் மனை நிலம் வாங்கி போட்டிருக்கோம் சரி அந்த மண்ணு மனை வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா கூப்பிடாது ஒருபோதும் கூப்பிடாது ஆமையா அம்மா அப்பா என்று வாய் திறந்து பேசக்கூடிய செல்வமே என்னையா மதலை செல்வம் மட்டும்தான் அதேதான் அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக ஆமையா 12 வருட காலங்களாக இருவேர்களுக்கும் ஏந்தும் குழந்தை இல்லாமல் நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்ன சொல்கிறாள் நாகம் என்று சொன்னா நம்ம பூலகத்திலே பாக்குறோம் பாருங்க அந்த மாதிரி நாகம் கிடையாது எப்படி தலை மட்டும்தான் அவர்களுக்கு மனித தலை கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் ஒரே பாம்பின் ரூபம் அப்படியா இப்பேற்பட்ட தெய்வ அம்சங்களாகவே இருக்கக்கூடிய இருவேர்களுக்கும் சரி 12 வருடங்களாகவே பிள்ளை ஒன்று இல்லாமல் நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணியாகப்பட்டவள் தன் கணவனிடத்திலே என்ன சொல்கின்றாள் தெரியுமா என்ன சொல்கிறாள் சாமி என் கணவராஜமா பெண்ணுமில்லை என் பிள்ளை இல்லா வாசலுக்கு பிச்சை கூட வாங்க மாட்டார்கள்
பிச்சைக்காரன் கூட பிச்சை வாங்க மாட்டேங்க. மதலை இல்லா வாசலுக்கு மாநிலத்து மக்கள் கூட வரமாட்டார்களே மன்னா. வரமாட்டார்களே மன்னா. பிள்ளை இல்லா வீட்டுல ஏன் பிச்சை வாங்க மாட்டேக்கான் தெரியுமா? என்ன காரணம்? பிள்ளை இல்லா வீட்டுல அன்னம் வாங்கி சாப்பிட்டா அவனுக்கு அன்னதோஷம் பிடிக்குமா? ஓ, அவருக்கு அன்னதோஷம் பிடிக்குமா? சரி. அதனால பிள்ளை இல்லா வீட்டுல பிச்சைக்காரன் பிச்சை வாங்க மாட்டான். வாங்க மாட்டான். மதலை இல்லா வாசலுக்கு மாநிலத்தார் வரமாட்டார்கள். குழந்தை இல்லைன்னு நம்ம குடும்பத்தார் யாராவது பார்க்க வருவாங்களா? வரமாட்டாங்களோ? நம்ம ஊர் பிள்ளைய பக்கத்துல கட்டி கொடுத்திருந்தா சரி, அந்த ஊருக்கு ஏதோ ஒரு காரியமா போயிருந்தா 5-6 பேர் போயிருக்கோம்னு வைகி, மொத்தமா போயிருக்கோம். வேற வீட்டுக்கு ஒரு காரியமா போயிருக்கோம். அந்த ஊருக்கு வேற ஒரு காரியமா 5-6 பேர் சேர்ந்து போயிருந்தா சரி, ஒரு ஆளு சொல்லும். என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி இந்த பிள்ளை நம்ம ஊர் பிள்ளை இந்த ஊர்ல கட்டி கொடுத்திருக்கு, அந்த சுப்புலட்சுமிய நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோண்டி. அந்த பிள்ளை நம்ம ஊர் பிள்ளை நல்லா பார்த்த இடத்துல கண்டமானிக்கு சத்தம் கொடுக்கும், சிரிச்சமமா பேசுவா. அதனால ஒரு எட்டு நம்ம போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு ஒரு ஆளு சொல்லும். அதுல ஒரு ஆள் சொல்லுவாரு. இன்னொரு ஆளு சொல்லும், என்ன சொல்லும்? அவளை போய் என்னத்தை பார்க்க கட்டி கொடுத்த 5-6 வருஷமாவது இன்னும் அந்த பிள்ளை சும்மா இருக்கு, அத போய் நம்ம என்னத்தை பார்க்க? ஒரு பிள்ளை குட்டி இருந்தாலும் ஒரு பிள்ளை இருக்கா, கொல்லி இருக்கா? ஒரு பிள்ளை குட்டி இருந்ததுன்னா நம்ம என்னமோ ஒரு பண்டத்தை வாங்கிட்டு போகலாம், பார்த்துட்டு வரலாம். ஆச்சி ஐயருமா இருக்காவளோ, அவளை போய் என்னத்தை பார்க்க? அவன் நல்லா இருக்க அன்னைக்கு நம்ம போய் பார்த்துக்கிடுவான், அவ்வளவுதானே அப்படின்னு அவங்க புறப்பட்டவங்களும் வீட்டுக்கு வந்துருவாங்க. அடப்பு கிடக்கு அடப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளை எல்லாம் வீட்டுக்கு பிச்சை கூட வாங்க மாட்டார்கள், குடும்பத்தார் கூட வரமாட்டார்களே மன்னா என்று நாகக்கன்னியாகப்பட்டவன் அழகு புலம்பும் போது பார்த்தார் அந்த நாகராஜன். என்ன சொல்லுகிறார்? அடியே நாகக்கன்னி, நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், அருங்கவலை உனக்கு வேண்டாம். வேண்டாமா? ஆண்டவனார் அருள் இருந்தா நமக்கு 60 வயதுக்கு அப்பாலும் பிள்ளை இருக்கும். இறைவனார் அருள் இருந்தா என்னால் சென்றாலும் நமக்கு ஏந்தும் பிள்ளை இருக்கும்படி. அதனால நீ ஏன் கவலைப்படுத அப்படின்னு ஆச்சி தேச்சி ஆறுதலை சொல்லுகின்றார். பெண்ணா பிறந்தா கவலைப்பட்டு கட்டிய கனவை என்கிட்ட சொல்லுத. சரி, நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்ல பிள்ளைன்னு என்கிட்ட சொல்லி அழுவுத. நான் ஆனா பிறந்த ஆம்பளை, நான் யார்கிட்ட போய் சொல்லட்டும்? எங்க சொல்லுவது? காலையில 5 மணிக்கு டீ கடையில போய் 1க்கு 2 டீயை குடிச்சிட்டு ரெண்டு டீ உன் கட்டையில கவலை இருந்தா முதல்ல 2 டீ குடிப்பியா? டீ கடைக்காரர் 1/2 கிளாஸ் தான் போட்டு கொடுக்காரு. கவலையில போய் 2 டீ குடிக்காராம். 2 டீ குடிச்சா தான் குடிச்ச மாதிரி இருக்கு. சரி, 2 டீயை குடிச்சிட்டு சரி பக்கத்துல இருக்க ஆளுகிட்ட எனக்கு பிள்ளை இல்ல, எனக்கு குழந்தைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா என்ன செய்வான்? என்ன செய்வாங்க? காரி மூஞ்சில துப்பிடுவான். காரி மூஞ்சில துப்புனா கூட பரவாயில்ல தாத்தா, தொடச்சிட்டு வந்துடலாம். வேற என்ன செய்வான்? 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. 4 பேர் எப்படி பேசுவான்? அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவான்? ஏய் கணேசா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடு. கரெக்ட், அப்படி நாய கட்ட மாதிரி இருக்கானே. கொஞ்சமாவது கூர் இருக்கா? கரெக்ட். டீயை மட்டும் 2 டீ குடிச்சிருக்க, ஆனா உனக்கு ஒத்த கூர் இல்லப்பா. அதானே என்ன கூர் இல்ல? உட்கார்ந்து பிள்ளை இல்லன்னு கண்ணீரை வடிக்கேடா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? எல்லாம் மூத்தவள கல்யாணம் முடிச்சிருக்க 5-6 வருஷமாவது அவளுக்கு பிள்ளை இல்ல. சரி, அவளை டைவர்ஸ் பண்ணுடா. அப்படியா? அவ தங்கச்சி இருக்கா பாரு, உன் குழந்தையா? சரி, அந்த பிள்ளை இருக்க அழகுக்கு அப்பா, அவளை கூட்டிக்கிட்டு வாழ, அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு பாப்போம். ஏலே குடும்பத்தை 2ஆக்க நிக்க நீ. அம்மா 4 பேர் 4 விதமா பேசினா குடும்பம் 2ஆ தான் வரும். குடும்பத்தை சேர்த்தா வைப்பாங்க எல்லாரும். அதானே கட்டே. யாருனாலும் குடும்பத்தை பிரிச்சு விட தான் பாப்பாங்க. அப்படி இருப்பதனால அடியே நாகக்கன்னி, இப்ப நான் பிறந்தவ அழுது புலம்பினால் நான் யாரை கண்டு சொல்லுவது? அதானே. ஆகையினால் நீ அழ வேண்டாம் அம்மா, அஞ்ச வேண்டாம். வேண்டாமா அப்படின்னு ஆச்சி தேச்சி ஆறுதலை சொல்லுகின்றார். சொல்லுகிறாள். மனக்கவலை தாங்க முடியாத நாகக்கன்னி அவள் என்ன சொல்லுகின்றாள் தெரியுமா? எப்படி? கண்ணு நல்ல புளிய மரம், கண்ணு புளிய மரம், கவிரோடு ஆக மரம், கண்ணிலையும் காயாமலே மன்னவ, கவிரோடு என்ன பாருங்க, மன்னவ, கவிரோடு என்ன பாருங்க. கண்ணு நல்ல புளிய மரம், கதிரோடு ஆல மரம், கண்ணிலையும் காயாமலே மன்னவ.
சந்தோஷம். ஆமா என் பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே இருந்தா. 1 வருஷம் பார்த்தா, 2 வருஷம் பார்த்தா, 3 வருஷம் பார்த்தா, 7 8 10 வருஷம் பார்த்தா. 10 வருஷம் குழந்தை இல்லை. அப்பந்தான் அவன் முடிவு பண்ணா, இனிமே இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு முடிவு பண்ணி என்